தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெலிகிராம் ஆப்பில் நியூ சேனல் க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வீடியோஸுக்களை இந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ குரூப்புன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்டு நியூ சேனலுன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஓல்டு வெர்ஷனில் இருக்கும். இப்போது நியூ வெர்ஷனில் இந்த லொக்கேஷனில் இருக்காது, அதை ஹைட் பண்ணிட்டாங்க. அதை எங்கே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரைட் சைடில் பாட்டமில் ஒரு பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நியூ குரூப்பு, அப்புறமா பாட்டமில் தேர்ட் ஆப்ஷனாக நியூ சேனல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த நியூ சேனல் என்ன ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி வச்சுக்கிங்க. அதை இதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ லோகோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சேனலுக்கு நீங்கள் என்ன லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேனல் லோகோ செட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணிக்கிங்க. நான் நம்ம சேனல் நேமே டைப் பண்ணிக்கிறேன். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணோன்னா, நீங்கள் எதை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். நான் டெக் வீடியோஸ்ன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு ரைட் சைடில் டாப்பில் டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேனல், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சேனல். பப்ளிக் சேனல் யார் வேணாலும் அக்சஸ் பண்ண வைக்க முடியும். உங்கள் சேனல் நேமை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். பப்ளிக் சேனல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் ஷோ ஆகும். ஆனால் ப்ரைவேட் சேனல்லையும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் சர்ச் பண்ணால் ஷோ ஆகாது. நீங்கள் லிங்க் யாருக்காவது ஷேர் பண்ணி அந்த லிங்கை அவங்க கிளிக் பண்ணி மட்டும்தான் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் உங்கள் சேனலில். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிங்கு. இந்த பப்ளிக் லிங்கில் உங்கள் சேனலோட யூஆர்எல்லை நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த யூஆர்எல் உங்கள் சேனல் நேம்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா மற்றவங்க உங்கள் சேனலை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக ஃபஸ்ட்டே வரும். அதனால் மேக்ஸிமம் உங்கள் சேனல் நேம்லேயே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்மளுடைய சேனல் நேம்லேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அவைலபிள் அப்படின்ட்டு வந்துருச்சு. இது அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்கள் நேமில் வேறு யாராவது ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு 2 சேஞ்சஸை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் அவைலபிள்னு வராது, ரெட் கலரில் எரர் மார்க் வரும். அதில் சின்ன சேஞ்சஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் க்ரீன் கலர்லேயே அவைலபிள் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஃபைனல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைடில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் சேனலுக்கு மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணுன்னா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலை, அதனால் ரைட் சைடில் இருக்க இந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் உங்கள் சேனலோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இதில் தேர்ட் ஆப்ஷனாக ஒரு அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் வாட்ஸ்அப் போலவே உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களோட வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்.
உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமோ அவ்வளோ டைம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கை ப்ரெஸ் பண்ணி இருக்கிறத ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகி ஷேர் ஆகிடும் எல்லாருக்கும். அப்புறமா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட்டு. அந்த வாய்ஸ் சேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ சிம்பிளை ஒன்ஸு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஆடியோ சிம்பிளை அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா கண்டினியூவாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோல்டிங்கை ஃபிங்கரில் ஹோல்டிங் பண்ணியிருக்கதை விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும். இப்போது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா உங்களுடைய சேனல் நேம்க்கு மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதை எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இன்வைட் லிங்க்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் உங்கள் சேனலோட URL. இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக முடியும். நீங்கள் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய சேனல் URL மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே காப்பின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த காப்பியான ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய சேனல் URL வந்து காப்பி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவங்க அதன் மூலமாக உங்களுடைய சேனலில் ஆட் வைக்க முடியும் மெம்பர்ஸாக. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.